இந்த கண்டென்ட்ட போடும்போது எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட வைப்ல தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 4 சீசனா 2 கேரக்டர் டெவலப்மென்ட் குடுத்து வச்சிருக்கும்போது, இவங்க 2 பேரையும் வச்சு இந்த சீரிஸ்ல பங்கம் பண்ண போறானுங்க 5வது சீசன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, திடீர்னு எங்க இருந்தோ ஒரு குட்டி பையன் வர்றான். போக்கிரி படத்துல வர அந்த குண்டு பையன் கேரக்டர் மாரி இருக்கான். அவன் வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மென்ட் ஆகுது. இந்த பக்கம் அப்ராணியா இருந்த வில்லுக்கு 4 எபிசோட்ல கேரக்டர் டெவலப்மென்ட் குடுத்து வச்சிருக்கீங்க. டஃபர் பிரதர்ஸ் யார்ரா நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் இருந்தது. அவ்வளோ பயங்கரமா இருந்தது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பத்தி நிறைய விஷயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பட் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பரா ஃபிட்டின் ஆகல. இது ஃபிட்டின் ஆச்சுன்னா இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ பண்றேன். பட் இப்போ இந்த கண்டென்ட்டை விட்டுட்டு அப்படியே நம்ம மாஸ்க்கு தாவுவோம். மாஸ்க் இது வந்துட்டு ஒரு நல்ல படம். ஆனா என்னால அது ஒத்துக்க முடியல. இது நல்ல படம் அப்படிங்கறது ஒத்துக்க முடியல. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆல்ட்ரிகோஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இது நல்லா இருக்குடா, அது நல்லா இருக்குடான்னா இது நல்லா இல்லடா, இது நல்லா இல்லடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது புரியல. இது இங்க மட்டும் இல்ல, ஸ்டார்ல தொடங்குனது இந்த விஷயம். ஆக்சுவலா என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அந்த சமயத்துல வந்துட்டு முதல்ல ஒரு பெரிய படத்துக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள படத்துக்கு வந்துட்டு நான் ரொம்ப இதா பேசினேன், ரொம்ப ஹைப் ஆகி பேசினேன் அப்படின்னா அது ஸ்டார் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாருமே அங்கங்க போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய ஒரு ஹைப் பில்ட் ஆகி அதுக்கு நானுமே ஹைப் ஆகி ஒரு இதா பண்ண படம் இந்த படங்கிறது ஸ்டார் தான். ஸோ அப்படி ஒரு படமா அமைஞ்சது ஸ்டாரு. அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரையுமே கவினுடைய இந்த படங்கள்ல ஏதோ ஒரு சாபக்கேடு பிடிச்ச மாதிரி எனக்குங்கிற ஒரு ஃபீலுங்கிறது இருந்துட்டே இருந்தது. அது என்னென்ன மேட்ரு அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். நேரா உள்ள போயிடுவோம். கவின் அப்படிங்கிறவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முக்காவாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்க இருந்து தெரியும் அப்படிங்கறத டிஃபர் ஆகும். உங்களுடைய ரேடியோ ஜாக்கி சமயத்துல இருந்தே தெரியலாம், இல்ல சரவண மினிட்ஸ் சமயத்துல இருந்து தெரியலாம், இல்ல பிக் பாஸ் சமயத்துல இருந்து தெரியலாம், இல்ல டாடால இருந்து கூட தெரியலாம். பட் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணது அப்படிங்கிறது லிஃப்ட் அப்படிங்கிற படத்துல தான். அதுக்கு முன்னாடி நட்புனா என்னன்னு தெரியுமேன்னு ஒரு படம் இருக்குதான். பட் அந்த படத்தை நம்ம லிஸ்ட்லயே எடுத்துக்க வேண்டாம், அது அவரே எடுத்துக்க மாட்டாரு. அது ஒரு நல்ல படம் அப்படின்னு அவர் சொல்லிப்பாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அந்த படம் பார்த்தது இல்லை, எனக்கு தெரியல. பட் நம்ம லிஃப்ட்ல இருந்தே கணக்கு எடுத்துக்கோமே. லிஃப்ட் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு ஓடிடி ரிலீஸ் ஆகி சரியான ஹிட் ஆன படம். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ்மே கிரியேட் ஆச்சு. கவினை வந்துட்டு பிக் பாஸை தாண்டி ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணி அவரை வந்துட்டு ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து தான். ஸோ இப்படி ஒரு சாலிடான படத்துக்கு அப்புறம் அடுத்து என்னடா பண்ண போறாரு அப்படிங்கும்போது டாடா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு கான்ட்ரவர்ஷனான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை கன்விக்ஷனோட கொடுத்து அதை எல்லா ஆடியன்ஸையும் ஒரு மனதா ஒத்துக்க வச்ச ஒரு படம் தான் இந்த டாடா. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா சரி அடுத்து என்னடா பண்ண போறாருங்கும் போது தான் முதல் சாபம் அப்படிங்கிறது வருது ஸ்டார். ஸ்டார்ல என்ன சாபம் அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கறது சாபம். ஸோ ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்க, இப்படி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கீங்கும் போது அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரொமோஷன் இருக்குன்னு தவிர அது வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை மொத்தமாவே மாத்தி விட்டுரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சைஃபை எடுத்துட்டு போய் இன்டர்வியூல உட்காந்து கெக்க புக்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வருவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும், அந்த படத்து மேல வந்துட்டு அந்த சைஃபை அப்படிங்கறத ஏத்துக்க முடியாம போய் படங்கிறது ஃபிளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் அந்த ட்ரெய்லர் கட்ல இருந்து விடக்கூடிய ஒரு போஸ்டர்லயே அந்த படத்தை வந்துட்டு அந்த கதைக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ரோ நாங்கெல்லாம் ஸ்பாயில் ஆகாம பண்றதுக்காக தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஸ்பாயில் பண்ணாதான் ஒரு கண்டென்ட்ங்கிறது சரியா ரீச் ஆகும். அப்படி இருக்கும்போது ஸ்டார் அப்படிங்கிற அந்த படம் மொத்தமாவே ஒரு மிஸ்லீடிங் ட்ரெய்லரா அமைஞ்சதுதான் சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த வருஷங்கள்ல ரிலீஸ் ஆன அந்த வருஷத்தோட எண்டுல டிசம்பர் மாசத்துல ஏகப்பட்ட பேர் வந்து மிஸ்லீடிங் ட்ரெய்லர் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு போட்டதே ஸ்டார் தான். ஸோ அப்படி ஒரு விஷயங்கிறது கிரியேட் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் ஏலன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பியாப்ரம காதல் படத்தோட டேரக்டர். இந்த ஒரு டேரக்டர் வந்துட்டு இப்படி ஒரு கண்டென்ட் பண்றாரு அப்படிங்கும் போது அது சாலிடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி உட்கார்ந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு அப்பவே இந்த டேலமாங்கிறது இருக்கதான் செஞ்சது. இந்த படம் நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இருந்த மெச்சூரிட்டிக்கும் அப்ப முட்டு கொடுக்குற எண்ணங்கிறதா இருந்ததே தவிர நியாயத்தை பேசணுங்கிற எண்ணம் இல்லாததுனால டேரக்டர் இப்படி ஒரு பண்ணி இந்த ஆடியன்ஸ் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மேல பிளேம் போட்டு தான் பேசியிருப்பேன். பட் இப்ப அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் மேல எதுக்காக பிளேம் பண்ணணும், இவங்க தானே ப்ரொமோஷன் தப்பா பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணதான் செய்யுது. ஸோ இந்த ட்ரைலர் அப்படிங்கிறது வந்துட்டு சரி, இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுமே சரி, சினிமால பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பையனுடைய கதை, அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறான், எப்படி இந்த சினிமாவை ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான கதை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா இவங்கிட்டே ஏகப்பட்ட ஃபிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பர்சனல் கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் நபர் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவன் சினிமாவை சாதிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவனாவே என்னெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கி அவன் அவனே வந்துட்டு எப்படி தடுத்துக்கிறான். நீ எந்த ஜாதியின் மொத்த சினிமால பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனே அதுக்கு எப்படி தடையா இருக்கான், அவனோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி தடையா இருக்கு, அவனை சுத்தி உள்ளவங்க எப்படி தடையா இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துல ஒன்லைனர். பட் இது வந்துட்டு ப்ரொஜெக்ஷனா படப்படாம இவன் ஒரு நல்லவன், ஒரு நல்ல பையன், இவன் வந்து சினிமால சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான், ஒரு ஸ்கில்லானவன். பட் இந்த சினிமா வந்துட்டு அவனை ஏத்துக்கல, எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் தான் இந்த படத்துல கேர்ஸ் அமைஞ்சிருந்தது. அடுத்தது 2வது கேர்ஸ் பிளடி பெகர். இந்த படத்தோட கேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரிலீஸ் டைம் தீபாவளி. உங்களுக்கு எல்லாம் அந்த தீபாவளி ஞாபகம் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு எல்லாம் கிளியரா ஞாபகம் இருக்கு. போனஸை வாங்கிட்டு அதுல வந்துட்டு ஒரு கட்டி வீட்டுக்கு கொடுத்துட்டு இது அத்தனையுமே இதுல வந்துட்டு இவ்வளவு படத்துக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு 4 படம் சாலிடா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. 4 படம்
தீபாவளி அன்னைக்கு லீவு, மறுநாள் நாளே லீவை போட்டேன். ரெண்டு படமா தனித்தனியே பார்த்தேன். ஸோ அதுல வந்துட்டு அமரன், பிளடி பெகர், பிரதர் அண்ட் லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆச்சு. அமரன் சொல்லவே வேணாம், வாரம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அது ஓடின ஓட்டத்துக்கு வந்துட்டு இப்ப வரையுமே ரீசெண்டா கூட வந்துட்டு ஏதோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு படமா அமைஞ்சிருந்தது. அமரனே அடிச்சு தூக்கிருச்சு. அமரன் இந்த பக்கம் அடிச்சு தூக்கிட்டு இருக்கும் போது சாயிலான கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய படம் இருந்தாலும் கூட இந்த படமே ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடிய லக்கி பாஸ்கர் வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு சைட்ல. அதுக்குமே ஆடியன்ஸ் போய்கிட்டு இருந்தாங்க. அமரன் பார்த்து முடிச்சவங்க ஓகே இந்த தீபாவளி வந்துட்டு இன்னும் முடியல, லக்கி பாஸ்கரையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த 2 படங்களும் ஓவர் டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது மீதி இந்த 2 படமான பிளடி பெகர் அண்ட் பிரதர் அப்படிங்கிறது காணாம போயிடுச்சு. பிரதர் கூட விட்டுருவோமே, அது ஒரு யூஸ்வலான டிராமா ஃபிலிம் தான். பட் பிளடி பெகர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாலிடான கண்டென்ட் ஃபிலிம். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவன் வந்துட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய பசினாலையும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சுப்பீரியாரிட்டி எண்ணம் அப்படிங்கிறதுனாலையும் அவன் வந்துட்டு ஒரு அரண்மனைக்குள்ள போய் மாட்டிக்கிறான். அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் உள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாருமே இவனை கொள்றதுக்கு விரட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அமைஞ்சிருது. ஸோ இது வந்து இவன் எப்படி தப்பிக்கிறான், இவனுக்கும் இந்த அரண்மனை இருக்கக்கூடிய என்ன சம்பந்தம், இவனுடைய பிளாஷ்பேக் என்ன ஏது அப்படிங்கிறத மீதி கதை. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது பல சர்ப்ரைஸா தான் அமைஞ்சிருக்கும். இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறதுல எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஓகேயான ஒரு கண்டென்ட் சொல்லி நினைச்சும் போது உள்ள போயினா ஒரு எமோஷனல் கண்டென்ட் தான் இருக்கும். இது தப்பு இல்ல. ஒரு விஷயம் அப்படிங்கிறது படத்துல வரப்போறத மறைச்சு அதை சொல்லாம தியேட்டர்ல வந்து சொல்றதுங்கிறது தப்பே கிடையாது. பட் மாதிரி சொன்னாதான் தப்பு. அதுதான் வந்துட்டு ஸ்டார் படம் மாதிரி. இந்த படத்துல அது கரெக்டா தான் அமைஞ்சிருந்தது. அது பிரச்சனை இல்லை. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ரிலீஸ் டைம் தான். ஸோ இப்படி சாலிடான கண்டென்ட்டா இருந்தாலும் கொண்டு வந்து தீபாவளி ரிலீஸோட விட்டதுங்கிறது இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. இந்த படம் வந்துட்டு மொத்தமா ஊத்தி மூடிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு 2வது கர்ஸ். அடுத்தது 3வது கர்ஸ். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன கிஸ்லயுமே சரி, ஒரு நல்ல கண்டென்ட் இருந்துமே வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பயங்கரமா அடி வாங்கிருச்சு. ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பண்ணியுமே ஒரு படத்துக்கு வந்துட்டு ரீச் இல்லை அப்படிங்கிறது அந்த டேரக்டருமே சரி ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது. இப்போ வரையுமே அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயமே அதுதான். கரெக்டாக தான் ப்ரொமோஷன் பண்ண எல்லாமே பக்கவா போனா ஆனாலுமே ரீச் ஆகல. நிறைய பேருக்கு படம் வந்து தெரிலன்னு தான் சொன்னாங்க. ஓடிடிக்கு அப்புறமா தான் இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இது என்ன கதை, இதுக்கு பின்னாடி எப்படி இது யூஸ் பண்ணணும், எப்படி இதை ப்ரொமோஷன் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு டேரக்டரே சொல்ற அளவுக்கு தான் இந்த படமே அமைஞ்சிருந்தது. ஒரு படத்துக்கு டெக்னிக்கல் அவஸ்தைப்பட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பல விஷயங்கள், ரைட்டிங் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அது எல்லாத்தையும் விட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போயிட்டு இப்ப லெஜெண்டரி டைரக்டர்ஸோடைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் போய் பார்த்தா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது சுத்தமா இருக்காது. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்துட்டு கண்டென்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாம படம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா டைரக்டர்ஸுமே இப்ப அவங்களோட எடுக்கக்கூடிய படங்களை பார்த்தா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரைட்டிங்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் கையில காசு இல்லை, என்னால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறத ரெடி பண்ண முடியல, என்னால பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவங்க ஷார்ட் பிலிம் காலத்துல இருந்திருக்கும். எனக்கு இவ்வளவு நல்ல கண்டென்ட் இருக்கு, ஆனா என்னால ஒரு நல்ல கேமரா எடுக்க முடியல, ஒரு நல்ல டப்பிங் பண்ண முடியல, ஒரு நல்ல மியூசிக் போட முடியலங்கிற அந்த எண்ணம் தான் இப்ப அவங்க வந்துட்டு பெரிய படங்கள் பண்ணும்போது இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா, டிஏஜிங் பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டேரக்டர்ஸுமே இவ்வளவு ஒரு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பயங்கரமா இது பண்றதுக்கான காரணமே அவங்க ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணதுதான். ஸோ அப்படிப்பட்ட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு பேசிக்கா இந்த படம் வந்துட்டு புரியும்படியா இருக்கிறதுக்காக உதவணும். பட் அப்படி உதவாம போனது தான் இந்த மாஸ்கோட கண்டென்ட்ங்கிறது இதுவுமே ஒரு பயங்கர சாலிடான ஒரு கண்டென்ட் தான். படத்துல நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. ஒரு கிரேஷியேட் கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ், இந்த 3 கேரக்டர்ஸுமே வந்துட்டு பணம் அப்படிங்கிறதுல வந்துட்டு காமனா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் போது அந்த 3 பேத்துக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சமயத்துல இருக்கும்போது அந்த பணத்தை ஒரு கும்பல் வந்துட்டு அடிச்சிடறானுங்க. அந்த கும்பல் யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது மெயின் ஃபோக்கஸா வச்சு என்ன நகருது அப்படிங்கிறது படம். ஸோ இந்த கண்டென்ட்ல வந்துட்டு இவங்க ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட்டிங்லயும் கூட செம்ம சூப்பரான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த காரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, பணத்தடிச்ச காரணம். இந்த பணத்தடிச்ச காரணங்கிறது நார்மலா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்றது அப்படிங்கிறது நிறைய அட்லி படத்திலே பார்த்திருக்கலாம். அதே விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த படத்துல காட்ட போறோம் அப்படிங்கும்போது இதை வந்துட்டு பயங்கர எமோஷனலா காட்டினா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது கண்டிப்பா டேரக்டருக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால அது பெருக்கா எமோஷனலா காட்டாம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பாஸ் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல. இதெல்லாம் பிரில்லியன்டான விஷயம். இவ்வளவு பிரில்லியன்டான விஷயமா யோசிச்சு பண்ணிருக்காங்க. பட் ப்ரொமோஷன்ஸ்லயுமே சரி இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சொதப்பியிருக்காங்க. படத்துல ஏகப்பட்ட எடிட்டிங் மிஸ்டேக். எடிட்டிங்ல வந்துட்டு நிறைய மிஸ்மேட்ச் ஆகி போகுது, நிறைய புரியல, ஓவர் டூ ஆகுது, ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆகுது, லேக் ஆகுது, பேசிங் சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்கு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. படம் ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா படம் வந்துட்டு நல்லா இருந்தாலும் அந்த 40 மினிட்ஸ்ங்கிறது உட்கார வைக்கணும்ல, அது உட்கார வைக்கலங்கும் போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையே தான் ஆகும். இப்ப இந்த படத்துல ஓப்பனிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட அந்த ஓப்பனிங் அப்புறமா இது வந்துட்டு டீகிரேட் தான் போயிட்டு இருக்கு.
போயிட்டு இருக்கே தவிர இது வந்துட்டு அப்கிரேட் ஆகவே இல்லை. காரணம் படம் பார்த்தவங்க வந்துட்டு வெளியில போய் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல கண்டென்ட் பட் சரியா இல்லை, ஏதோ ஏதோ லேகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்துட்டு இது தப்பு இது தப்புன்னு சொல்லுவாங்களே தவிர தெரியாதவங்களை வந்துட்டு நல்லா இருந்துச்சு பட் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு பிரச்சனை தானே ஆகும். வழக்கமான வெற்றிமாறன் படங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த டப்பிங் இஷ்யூ அப்படிங்கிறது. படத்தை எடுத்து முடிச்சிருவாரு, அதுக்கப்புறமா டைலாக்ஸை வந்துட்டு அதுக்கப்புறமா எழுதி அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணுவாரு. கமெண்ட்ல வந்து கடிக்காதீங்க பட் அதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட இருக்கும் போது இவர் வந்து டப்பிங் இஷ்யூல ஏகப்பட்ட அடிங்கிறது வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட கண்டென்ட்ங்கிறது சாலிடா இருக்கும். அந்த டப்பிங் இஷ்யூ மட்டும்தான் இவரோட பிரச்சனை அப்படிங்கறதுனால அவரோட படங்கள் எப்படியாவது தப்பிச்சிடும். பட் இந்த படத்துல மென்டாடுபைன்னு போட்டதுனால இதுலயுமே பயங்கர டப்பிங் இஷ்யூஸ்ங்கிறது இருக்கு. பட் டப்பிங் இஷ்யூஸை தாண்டி நிறைய விஷயம் புரியாம போனதுமே இருக்கு. நெல்சனுடைய வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது படத்துக்கு மிகப்பெரிய பேக்ட்ராப்பா அமைஞ்சிருக்கு. அவரோட வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கடத்தப்படல. இப்ப வடச்சென்னையில வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் சாரோடைய வாய்ஸ் ஓவருங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு கதையை வந்துட்டு நகர்த்தக்கூடிய ஒரு ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. பட் நெல்சனுடைய இந்த வாய்ஸ் ஓவருங்கிறது பெருசா அதுவே அமையல. அவங்களே சொல்லிக்கிறாங்க இன்டர்மிஷன்ல ஒரு தத்துவம் சொல்லிட்டு தேவையான தத்துவமா இருக்குல்ல, ஆனா இதான் தேவையான ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காமெடி பண்ணிக்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்ங்கிறது இருந்தது. இந்த ஆக்டர் எடுத்த அந்த ஒரு கரெக்டான அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர குவக்கியா யோசிச்சாரு, பயங்கர எக்ஸ்ட்ரீமா யோசிச்சாரு. அவருடைய ஸ்கிரிப்ட்ங்கிறது அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. அதை டோன் டவுன் பண்றதுதான் வெற்றிமாறன் சார் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதான் நல்லதுதான். பட் அந்த டோன் டவுனை தாண்டி இவர் உள்ள போயிட்டு நிறைய விஷயம் மாத்திருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இவருடைய எடிட்டர் அந்த வெற்றிமாறன் சாருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எடிட்டர் தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலயுமே நிறைய அந்த எடிட்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்காருக்கும் போது நிறைய பாசிட்டிவ்ஸ்ங்கிறது இருந்தது. ஓ இப்படிப்பட்ட ஒரு எடிட்டர் வெற்றிமாறன் சாரோட எடிட்டர் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்றாரா, அவ பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எடிட்டிங்ல ஏகப்பட்ட மிஸ்டேக்குங்கிறது இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது இந்த படத்துல இருக்கு. ஸோ கவினுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி படம் நல்ல கண்டென்ட்டா இருக்கு. பட் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோ ஏதோ ஒரு சைட்ல ஏதோ ஒரு அடிங்கிறது விழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை கவின் பார்த்து சரி பண்ணுவாரா என்ன மேட்டருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஹாய் அப்படிங்கிற ஒரு படம் வருது நயன்தாரா கூட. அந்த படம் என்ன மாதிரி அமைதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த மாஸ்க் படம் ஒரு சாலிடான கண்டென்ட் தான். பட் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது பிரச்சனையா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த படத்தை இன்னும் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கண்டென்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. பட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட படங்களை எத்தனை நாள் தான் ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியாதுல்ல. கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா மண்ணை தான் செய்யும். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கவினோட சாபங்கிறத எப்ப தீருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாப்போம் என்ன மேட்டருங்கிறத. வரேன்.